இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் பெரிய மாங்காய் செடி மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ காட்டிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நம்ம நர்சரி சுற்றி கட்ட போகிறேன். இந்த மாங்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோடு வந்தது தான் ஓகேங்களா. இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து மல்லிகா. ஃபஸ்ட்டு வந்து 900 நான் உங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அது மாதிரி வந்து 6 to 7 அடியில் இருக்கிற இது வந்து மல்லிகா 900 ரூபாயில் இன்னும் இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நீளம், அதுக்கு பேக் சைடு வந்து கேசரி ரசப்புரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா. இந்த ஹைட் அது இது பார்த்திங்களா, இது மல்லிகா. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இமாம்பஸு, அல்போன்சா, கேசரி, அப்புறம் வந்து நீலம், செந்துரா மட்டும் இல்லை நம்மக்கிட்ட பெங்களூரா, பங்கனப்புலி எல்லாமே அந்த சைடு இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நெல்லி. இது எல்லாமே மொத்தமாக இன்றைக்கி நம்ம நர்சரி சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கப்புறமாலும் உங்களுக்கு ஒவ்வொரு செடியுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இன்றைக்கி வீடியோவில். இதனால் வந்து பாட்டாக தனித்தனி தான் காட்டிகிட்டு இருந்தோம். எல்லோரும் மேங்கோ மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லா பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் அப்படின்றத உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறோம் சார். பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு செடி ஹைட்டாக இருக்குது, ஒரு செடி ஷார்ட்டாக பார்த்தீங்களா. ஷார்ட் ஆகிறதுல வந்து 7 அடியில் இருக்கிறது அது 900 ரூபா மல்லிகா. அதே பக்கத்தில் பாருங்கள் இன்னும் ஹைட்டாக பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு 1000 ரூபா இருக்கக்கூடிய மல்லிகை செடி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீலம். இது வந்து கேசரி சார். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடுக்கு இது ஃபுல்லாகவே மல்லிகா. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமாம்பஸ் பிளான்ட் எல்லாமே பாருங்கள் நல்லா ஹைட்டாக பெரிய செடியாக இருக்குதுங்களா. எல்லாமே உங்களுக்கு 7 to 8 அடி கம்மி இல்லாமல் இருக்குது சார். அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கும் இமாம்பஸ் எல்லாமே. அல்போன்சா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஹைட்டு ஃபாஸ்ட்டு க்ரோத் கிடையாது, ஸ்லோ க்ரோத்து. ஸோ அதனால் பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் அது கட்டிங் பண்ண மாதிரி இருக்கும், ஒரே ஈவனாக பார்க்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அல்போன்சா. அது மட்டும் தான் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஹைட்டில் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஹைட் இருக்கும். பட் சார் இது வந்து பெங்களூரா. எங்கள் கிருஷ்ணகிரியில் இது பெங்களூரா சொல்லுவாங்க. மேச்சேரி, சேலம், நாமக்கல் சைடு போனீங்கன்னா கிளிமுக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதுவும் போனீங்கன்னா நல்லா ஒட்டுமாங்கன்னு சொல்லுவாங்க. நெய்வேலி சைடெல்லாம் போனீங்கன்னா அந்த ஒட்டுமாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ற காய் தான் அது ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே பாருங்கள் இது பங்கனப்பள்ளி மாங்காய். எல்லாமே எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு செடியுமே எவ்வளோ புஷ் டைப்பில் ஹைட்டாக பார்த்தீங்களா. இது வந்து நம்ம காட்டிக்கிற மேங்கோ பிளான்ட்டு ஓகேங்களா. அடுத்தது நெல்லி பார்க்க. இது பாரு சார் NA7. உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு எல்லாம் காய் வர ஸ்டேஜில் பெரிய செடியாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு 7 to 8 அடி ஹைட்டில் தான். எல்லாமே 20 inches கவரில் தான். இதுவும் கிட்டத்தட்ட 40 பிளான்ட் இருந்துச்சு, எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு 7 பிளான்ட் மட்டும் தான் இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் கூட வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ட்ராவல் ஃபார்ம்ஸ் சார். விசிறி வாழுன்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ராவல் ஃபார்ம் இருக்கும். வாழை இலை மாதிரி இருக்கும், பட் 2 சைடு மட்டுமே தான் அது வளர்ந்துட்டு ஹைட்டாக போயிட்டே இருக்கும். இது வந்து ட்ராவல் ஃபார்ம்ஸ். லெமன்லேயே வந்து இது தாய்ப்பேட்டி லெமனில் கொஞ்சம் பெரிய செடி. எல்லாமே உங்களுக்கு ஒரு சில செடியில் காயோடையே வந்துடும். இல்லை எல்லா செடியிலையும் காயோடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வர செடியை உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க காயோடு இருக்கிறது. இப்போ இருக்கிற செடி இருக்குது, காய் உடனே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 monthக்குள்ளாரே உங்களுக்கு எல்லாமே பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும். கொத்தாக வரும், ஃபுல் ஜூஸாக தான் இருக்கும். சீடு இல்லாமலாம் இருக்காது, சீடோடு தான் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினியாலியா, க்ரீன் கலரில் இருக்கிற டெர்மினியாலியா ஃபார்ம்ஸு. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே 5 அடி 6 அடி ஹைட்டில் இருக்கும். எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இதெல்லாமே பார்க்கில் இருப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதே போல் இது வாட்டர் அப்லேருந்து சின்ன கவரு. அப்படியே பப்ளி மாஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பப்ளி மாஸ் ரெட் கலரில் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. ஸோ ரெட் கலரில் இன்றைக்கி நமக்கு வந்துருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சார். இது வந்து வேப்ப மரம். இந்த சைடு இருக்கிறது வந்து மகிழம் மரம் சார். மகிழம் வந்து நிறைய எஸ்டேட்டுக்கு பிளாட்லலாம் வைப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடியே வைப்பாங்க. அவ்வளோ அடர்த்தியாக நிழல் சூப்பராக இருக்கும். வாஸ்துக்காகவும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது இது எல்லாமே அத்தி செடி தான். ஸோ நீங்கள் தோட்டத்துக்கே வேணும்னா இருந்தால் கூட நீங்கள் லாட்டை எடுக்கணுன்னா கூட இருக்கலாம். அவ்வளோ செடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு காயோடையே வந்துடும். பாருங்களேன், ஒவ்வொரு லீஃபுக்குமே அப்படியே தொடர்ந்து காய் வந்துகிட்டே தான் இருக்கும். எதுலேயுமே காய் இல்லாமல் இருக்காது. ஏதாவது 1 or 2 செடி மட்டும் தான் காய் இல்லாமல் இருந்தாலும் அதுவும் குயிக்காக காய் வந்துடும். இந்த செடி பேர் வந்து முராய். ஒயிட் கலரில் மல்லிகைப்பூ மாதிரி செடிக்கு லீஃபுக்கு மேலே பூ வரும், பயங்கர வாசமாக இருக்கும். செண்பக பூ மாதிரி நல்லா கும்மன்னு மனம் ஆகும். பூவுலேயே அவ்வளோ வாசம் இருக்கும். அந்த செடி கிராஸ் பண்ணிவிட்டு போனாலே உங்களுக்கு வாசமாக இருக்கும். செடியே ஃபுல் க்ரீனஸாக இருக்கும். இது தாய்ப்பேட்டி லெமன்ல ஸ்மால் சைஸ் கவர், 3 கிலோ கவரில். இது கொஞ்சம் அதோட ரேட் கம்மியாக இருக்கும், அதுவும் இருக்குது. இதே போல் இது ஃபுல்லாகவே வந்து ரெட் வாட்டர் ஆப்பிள் 13 சைஸ் கவரில் இருக்கும். நல்லா கொஞ்சம் பிரான்ச்சோடையே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஜாக். எல்லாமே 6 அடி 7 அடி ஹைட்டில் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட 40 பிளான்ட்டுக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி ஜஸ்ட் 4 பீஸ் தான் இருக்குது. எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம், நேரில் வந்து எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஹைட்டாக பார்த்திங்கன்னா 10 அடிக்கு மேலே. இது எல்லாமே வந்து ஜம்பு நாவல். அதே போல் நம்மக்கிட்ட தென்னஞ்செடியே எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தென்னஞ்செடியும் இருக்குது. இது எல்லாமே COD ஆரஞ்சு கலரில் வந்து இளநீ மட்டும்தான் யூஸ் ஆகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்.
அதே போல் இட்லி பூ எக்ஸ்லோரான்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது, ரெட் கலர் அவைலபிள், அதே போல் பிங்க் கலரும் இருக்கும். இங்கே இருங்க. ஸோ ஒயிட் கலர் வந்து ஏற்கனவே இருந்த ஸ்டாக் இருக்கிறதுனால அந்த டைம் நாங்கள் ஒயிட் போடல. அதனால் பிங்க்கு, ரெட்டு ப்ளஸ்ஸு ஆரஞ்சு கலர் இது 3மே நம்மக்கிட்ட அவைலபிள் தான். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிளான்ட் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்துலேயுமே மொட்டோடு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பஞ்சாக பூ இருக்கும். அதில் இட்லி பூ சொல்லுவாங்க. பேர் வந்து எக்ஸ்லோரா பேர். இது பார்த்திங்கன்னா சப்போட்டாவிலே பெரிய கவரில் இதுவும் பார்த்திங்கன்னா 7 to 8 ஹைட்டில் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே பூ பிஞ்சி அந்த கண்டிஷனில் தான் இருக்கும். பாருங்கள், இது பேர் வந்து காலாப்பதி சப்போட்டா சொல்லுவாங்க. ஓகேங்களா. வால்ஸ் முட்டை சேஃபில் வரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா செம்மரம். நம்மக்கிட்ட மரம் ஐட்டமும் இருக்குது. ரெட் சாண்டலில் எல்லாமே பார்த்திங்கன்னா 13 சைஸ் கவர்லேயே எல்லாமே உங்களுக்கு 5 to 6 ஹைட்டில் இருக்கும். ஓகேங்களா. அதே போல் இது பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸு ஃபிங்கர் இந்த ஃபார்ம்ஸ் நேம் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல். இருமல் வந்துட்டு கொஞ்சம் தடுமாறிச்சு மன்னிச்சுங்க. இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்குள்ள உங்களுக்கு வியட்நாம் பழம் ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆல் சீசனு உங்களுக்கு இந்த மாதிரி கீழே பிரான்ச்சஸ் வந்தாலே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ பட் இருந்தாலும் ஒரு 6 மந்த்துக்கு வந்து இந்த பிஞ்செல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்ற மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பழைய நம்மக்கிட்ட இருந்த ஸ்டாக்கு. இது இன்றைக்கி புதுசாக வந்து ஸ்டாக் வந்து எல்லாமே. இது கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் வண்டியில் இருந்ததுனால லைட்டாக அந்த பழுத்து மாதிரி வரும். அது ஒரு 2 டேஸில் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி கொட்டிடுச்சுனாக்கில் அப்புறம் புது லீஃப் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது எல்லாமே ஆல் சீசன் ஜாக் ஃப்ரூட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 அடி, 4.5 to 5 அடி, 6 அடி, ஒரு சில செடி 6 அடி இருக்கும். ஸோ 5 அடி ஹைட், மேக்ஸிமம் ஹைட் 5 அடி ஹைட். இது வந்து வாட்டர் ஆப்பிள், ரெட் வாட்டர் ஆப்பிள் பெரிய செடி. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 5 அடி 6 அடி ஹைட்டில் இருக்கும். இதே போல் ஃபோமோகிரானேட் இது மட்டும் சின்ன கவரில் மட்டும் வச்சிருச்சு. இந்த டைம் வந்து 13 சைஸ் கவர்லேயே எல்லாமே ஒரு 4 அடி ஹைட்டுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே பகவான் வெரைட்டிஸ். ரெட் கலரில் உங்களுக்கு சீடில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேரிக்கா சொல்லுவாங்க அந்த செடி. அதே போல் இது தைவான் பிங்க் வருங்க. எல்லாமே பெரிய கவரில் பெரிய செடியாகவே நிறைய செடியில் உங்களுக்கு காயோடே வந்துடும். பட் இது காயோடு இருக்குது. நம்ம பார்சலில் போட்டோம்னாக்கில் பார்சல்லே பசங்க தான் பிடிங்கிடுவாங்க. ஆனால் உடனே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் உடனே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே பெரிய செடி தான். வேணும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு செடி எடுத்து காட்டுறேன். எந்த அளவுக்கு புஷ் டைப்பில் இருக்குது நீங்களே பாருங்கள், தெரியும். எல்லாமே பாருங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே பிரான்ச்சஸோடய ஃபுல் பிரான்ச்சஸ் இருக்குது. இது சின்ன செடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். ஒரே ஸ்டெம்மு மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே பெரிய செடி தான். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க, செம்மையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்தா பேம்போ ஷோவுக்காக வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. ஆக்சிஜன் வரத்துக்காகவும் வீட்டுக்கு வைப்பாங்க. ஆஃபீஸ் கிட்டலாம் வைப்பாங்க. டிசைனாக வந்து பானை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இது வந்து புத்தா பேம்போ. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். அதே போல் மேங்கோ பிளான்ட் வந்து சின்ன கவர்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. பெரிய செடி அதிகமாக கேட்கறதுனால நாங்கள் அது மட்டுமே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஸ்மால் சைஸ் கவர்லேயுமே நம்மக்கிட்ட மேங்கோ பிளான்ட் எல்லாமே அவைலபிள் தான். இது பார்த்திங்கன்னா சைக்காஸ்ட்ரி. இதுவும் எல்லாமே ஷோவுக்காக நிறைய பெட்ரோல் பங்க்கில் ஸ்கூல்கிட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு மேலே சொல்லுவாங்க சைக்காஸ்ட்ரி. இதே போல் இது தென்னையிலே வந்து எல்லோ கலரில் இருக்கும். டிஜே எல்லோன்னு சொல்லுவாங்க. இதுவும் மட்டும் 3 வருஷத்துலேயே காய் எல்லாம் 2மே வரும். இதில் இது பாருங்கள் எல்லாமே 13 சைஸில் இருக்கிற கவரில் இருக்கிற நாவல் தான். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 அடி மேலே தான் இருக்கும். அதே போல் நெல்லி பெரிய கவரில் காட்டுற மாதிரி 13 சைஸ் கவரில் காட்டுற பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு 6 அடி 7 அடி கிட்டத்தட்ட வந்துடும். பட் அதுக்கு இருக்கிற வித்தியாசம்னா அது ஸ்டெம்மு கொஞ்சம் பெருசாக, பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் பிரான்ச்சஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த கவர் சைஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட்ஸு. இது உடனடியே உங்களுக்கு காய் வந்துடும். இதுலேயே பாருங்கள் எல்லாமே தான். இங்கே பாருங்களேன் மொட்டோடே இருக்குது பார்த்தீங்களா. ரெட் கலரில் காய் பழம் வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டது கடலக்கொட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு சிலருக்கு தோல் பிடிக்காது. பட் உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் கூட நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா. பீனட் பட்டர் ஃப்ரூட் இது. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கலாக்காய் சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஊரில் வந்து ஃபாரஸ்ட்லாம் கிடைக்கும். இப்போ இந்த சீசனில் வந்து கடையில் அங்கங்கே விற்பாங்க பிளாக் கலரில். அது நிறைய உப்பு தொட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து ஸ்வீட் பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. செர்ரி பழம் கேக்கு மேலே வைப்பாங்க. இதை வந்து ஆயிலில் வேக வச்சு சர்க்கரையில் போட்டுட்டு கலர் போட்டுட்டாங்கன்னா அது வந்து பயங்கர கேஜிகளில் விற்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா நான் 60 ரூபான்னு வாங்கிக்கிட்டு அவங்க 600-700 விற்பாங்க. அந்த செர்ரி தாங்க இது, பேக்கரி செர்ரி பேர். இது பார்த்தீங்கன்னாக்கா யுசேனியா என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து வரும்போது டார்க் பிங்க் கலரில் செம்மையாக இருக்கும். பார்க்கவே அழகாக. கீழே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். செம்ம லுக்காக இருக்கும். இது நிறைய செடி இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் இப்போ ஸ்டாக் காலி ஆகிட்டு ஒரு 10 செடி மட்டும்தான் இருக்குது. இது வந்து பிளாக் ஃபைக்காஸ்ன்னு சொல்லுவாங்க.
நல்லா டார்க் க்ரீனாக அடர்த்தியாக இருக்கும். இப்போ அந்த காடு மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்லா சில்லுன்னு இருக்கும் அந்த மரத்தை அடியில் போனாலே. இது பிளாக் ஃபைகாஸ், இது எல்லாமே ஷோவுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதே போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னையில் இந்த எம்ஓடினா மலேசியன் ஆரஞ்சு டிராப்டடுன்னு சொல்லுவாங்க. இதுலேயே 3 சில்லே காய் வர வேண்டியது. இது வந்து பார்த்திங்கன்னா கங்கா பாண்டு காயை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய காயாக இருக்கும். கங்கா பாண்டு இது எல்லாமே 3 சில்லே உங்களுக்கு காய் வந்துடும். இது வந்து கிராம்பு, நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் மசாலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிராம்பு, அதில் அதுதான் இது. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா மிராக்கிள் ஃப்ரூட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழத்தை சாப்பிட்டாலே ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் லெமன் சாப்பிட்டு டைரெக்டாக சாப்பிட்லாம், பாவக்காயை கட்டி சாப்பிட்லாம், மிளகாயை கட்டி சாப்பிட்லாம். எந்த ஒரு இதுவுமே தெரியாது, ஒன்லி அந்த இனிப்பு மட்டும்தான் தெரியும். நார்மலாக நீங்கள் கறிக்குழம்பே சாப்பிட்டீங்கன்னா கூட கறிக்குழம்புல சக்கரை போட்ட மாதிரி இனிப்பாக இருக்கும். ஸோ அது பேர் மிராக்கிள் ஃப்ரூட் அது. அதே போல் நிறைய பேர் கொக்கோ பிளான்ட் கேட்டிருந்தீங்க, இப்போ தான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நியூ துளிர் வருது பார்த்திங்களா, இது எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். அது பழைய லீஃப் அங்கேருந்து வந்ததுனால அந்த மாதிரி டேமேஜ் இருக்கும் லீஃபு, இது எல்லாமே இதுக்கு சரியாயிடும். அது இல்லாமல் இப்போ மலையில் வந்து நிறைய வெட்டுக்கிளியெல்லாம் வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்ருச்சு. அது ஸ்மால் சைஸ் மேங்கோ பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொமானியா. இந்த பிளான்ட் ரொமானியா, இது வந்து காலாப்பாடி. இது எல்லாமே 2 அடி லைட் இருக்கும். இதுதான் தாய்பேட்டை லெமன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பஞ்சாக வரும். இதை நான் கொஞ்சம் பெரிய கவரில் மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், எல்லாமே பூவோடு இருக்கும். நல்லா பஞ்சாக பூ வந்து பிஞ்சு இருக்கும், நிறைய காய் வரும், நல்லா ஜூஸியாக தான் இருக்கும் தாய்பேட்டை லெமன். அதே போல் நிறைய பேர் ருத்ராட்சை கொட்டை கேட்டிருப்பாங்க, சிவனுக்காக வேணும் ருத்ராட்சை மரம் அப்படின்ட்டு. ருத்ராட்சை மரமும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான், ஓகேங்களா. அதே போல் கடம்பம், கந்தா கடம்பா கதிர் வேளான்ட்டு முருகனுக்காக பாடுவாங்க இல்லைங்களா. அப்போல்லாம் காவடி வந்து கடம்ப மரத்தில் தான் காவடி எடுப்பாங்க. அந்த கடம்ப மரம் தான் இது. இது நிழலுக்காகவும் வீட்டுக்கு மூடிக்கலாம். பெரிய பெரிய லீஃபாக அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் பந்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பூ மாதிரி, அந்த மாதிரி டிசைனில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை, எல்லோ கலரில் பூ பூக்கும் பார்த்தீங்களா, வருஷத்துக்கு ஒரு டைமு, அதுதான் இது சரக்கொன்றை. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா குடம்புளி, கேரளாவிலலாம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக, மீன் குழம்புக்கு புளிக்கு எல்லாமே அவங்க அதான் யூஸ் பண்ணுவாங்க கேரளா சைடுல. அதுதான் இது குடம்புளி. இது ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பீன்ஸும் சொல்லுவாங்க. காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளியங்காய் மாதிரி தான் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பஞ்சு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அது சாப்பிட்டீங்கன்னாக்கில் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி ஃபேவரட் இருக்கோ அந்த ஃபேவரட் அந்த டேஸ்ட் இருக்குமான்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மரம் ஆகிறது தான் ஒரு 3 இயர்ஸ் ஆகிடும் இது பழம் வரத்துக்கு. அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். பேர் வந்து ஐஸ்கிரீம் பீன்ஸ், அது பேர். அதே போல் இது வந்து கிரேப்ஸ், எல்லா இடத்துலையுமே பன்னீர் கிரேப்ஸ் பிளாக் மட்டும்தான் இருக்குது. நிறைய க்ரீன் கேட்டிருக்காங்க, அதனாலேயே நாங்கள் இதை ஆர்டர் பண்ணி வெளியிலேருந்து வர வச்சோம். இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா சைனா டால்னு சொல்லுவாங்க, இண்டோரில் யூஸ் பண்ணுவாங்க. சைனாவிலலாம் வாஸ்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இதை நம்ம ஆக்சிஜன் பிளான்ட்டும் கூட, ஓகேங்களா. பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் லீஃப் மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க வில்லேஜில் இருக்குது பூங்கஞ்செடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அந்த மாதிரி தான் லீஃப் இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சிஜன் பிளான்ட்டு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஃப்ரூட் தான். பட்டர் ஃப்ரூட்லேயே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது பல்ப் டைப் தான் இருக்குது. க்ரீனில் பல்ப் டைப்பில் இருக்குங்களா, அந்த டைப் தான் இது. இது பார்த்திங்கன்னா அசோக் ட்ரீ. இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏன் சார் அசோக் ட்ரீ எங்களுக்கு வேணும், வீட்டுக்கு முன்னாடி வாசத்துக்காக பேக் சைடில் லைட் போடுறதுக்காக மரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது இருக்குது. ப்ளஸ் நிறைய பேர் காலேஜ் ஸ்கூல்லலாம் வெளியே காம்பவுண்ட் வர வைக்கிறதுக்கும் கேட்பாங்க. இது வந்து அசோக் ட்ரீ, இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இது பார்த்திங்கன்னா சார் சுரணம் செர்ரி, கேரளாவுடைய செர்ரி பழம். இது நம்ம நாட்டு நெல்லி மாதிரி இப்படி இந்த சேஃபில் தான் வரும், ஸ்டார் மாதிரி. கொஞ்சம் லைட்டாக செர்ரினாலே புளிப்பு தான், புளிப்பு இல்லாமல் எந்த செர்ரியுமே இருக்காது, ஓகேங்களா. இதுவும் வந்து குயிக்காகவே பழம் வரக்கூடியது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு செடி, கமலா ஆரஞ்சு. அதே போல் உங்களுக்கு சப்போட்டா பெரிய கவலை காட்டுறீங்களா, அதே போல் இது 13 சைஸில் சப்போட்டா பிளான்ட் எல்லாமே. இந்த பக்கம் இது எல்லாமே முசம்பி தான், எல்லாமே புது பிளான்ட் தான். நியூ வந்தது, ஏற்கனவே வந்தது எல்லாமே ஆர்டர் பண்ணி அனுப்பிட்டோம். இது ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இது பலாச்செல்லி பார்த்திங்கன்னா கம்லேஸ் பழம், அதாவது பால் வந்து கம்மியாக இருக்கும் அது பலாவில், அது கம்லேஸ் பழம் சொல்லுவாங்க. இப்போல் இதில் வந்து மார்க்கெட் லெமன்றது நம்ம இந்திய லெமன் தான். இது பார்த்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு அதிகமாக முள் அதிகமாக வராது. இப்போ இந்த சின்ன இதில் முள் தெரியும். பட் 6 to 8 மந்த்லேயே எல்லாமே உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஆல் சீசனில் வந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட் லெமன் அப்படின்றது. இது வந்து அபியூ ஃப்ரூட் தான் சார். நம்ம பட் சீடு தான் நம்மகிட்ட கிராஃப்டட் இல்லை. இந்த ஃப்ரூட்ஸு அபியூ ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்னு தான் அபியூ ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. மாங்காய் பழம் மாதிரி எல்லோ கலரில் தான் வரும், மரத்துலேயே தொங்கிட்டு இருக்கும். இது பழம் வரதுக்கு பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு 3 இயர்ஸ் ஆகிடும். எல்லாமே மரம் ஐட்டம் தான். அதே போல் இது பார்த்திங்கன்னா நட்மக், ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா.
இது இந்த ரெட் கலரில் இருக்கிறது நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜாதிக்காய் உள்ள கொட்டை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெடிசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஜாதிக்காய். இதனுடைய ஆயுஸ் காலம் பார்த்திங்கனாக்கா அவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் 500 வருஷம் இதனுடைய பலன்கள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வருமானம் வரப்பு இருக்குது இந்த ஜாதிக்காய். தென்னந்தோப்பில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டங்சூரியா ரெட் அப்படின்ட்டு ஜாக் ஃப்ரூட் வந்து உள்ள ரெட் கலரில் வரும் பழம் அந்த வெரைட்டிஸ். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரியாணி இலை. இப்போ வந்து பிரியாணி இலையை யூஸ் பண்ணிக்கலாம். மரம் பெருசாகும் போது இதே நம்ம கறி பட்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா பழமே வந்து ரெட் கலரில் வரும். காய் வந்து சின்ன சின்னதாக பச்சை கலரில் வரும்போது பழம் பழுக்கும்போது ஃபுல்லாகவே ரெட்டாக வரும். இது நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 100 செடிக்கு மேலே இருந்தது. இப்போ ஒரு 30 செடி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. வேணுறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து துரியன் பிளான்ட்டு. துரியன் வந்து கொஞ்சம் நிழலில் வச்சா தான் அந்த சார் நல்லா வரும். கிளைமேட் செட் ஆகலை அப்படின்னாக்குள்ள லீஃப் எல்லாமே டேமேஜ் ஆகும். நாங்கள் கஸ்டமருக்கு சொல்லி தான் கொடுப்போம். நிழல் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், கிளைமேட் நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டான்னிடுவோம். இது வந்து ஐனி பழம் சொல்லுவாங்க. இது நமக்கு கிராஃப்ட் எடுக்கல சீடு தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் உங்களுக்கு பழம் வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து தாய்க்கிங் நாவல். ஒரு பழமே பார்த்திங்கன்னா 100லேருந்து 1/4 கிலோ சைஸ் வரைக்கும் வரும் தாய்க்கிங் நாவல். அதே போல் நிறைய பேர் மேங்கோவிலையும் மியாசாக்கி மேங்கோ இருக்கா, மியாசாக்கி மேங்கோ கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ மியாசாக்கி மேங்கோவும் நம்ம கடையில் வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு டேகோடே வந்துடும். ஸோ ஒரு கிலோ வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்குன்றது தெரியாது. பட் மியாசாக்கி மேங்கோ நம்மக்கிட்ட அவைலபிள் தான். அதே போல் வால்நட் இருக்குது நம்மக்கிட்ட. கொய்யாவிலே வந்து வெரிகேட்டட் கொய்யா லீஃப் எப்படி இருக்குதோ இதே போல் தான் அது காயும் வரும். பட் பழம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரெட்டாக தான் இருக்கும். நிறைய பழம் வந்துட்டே இருக்கும். இது கிராஃப்ட் தான். உடனே உங்களுக்கு காய் வந்துடும் பாருங்கள். எல்லாமே மொட்டோட இருக்குது பாருங்களேன். ஒரு 3 மந்த்துக்கு மட்டும் இந்த மொட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காய் ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சாண்டல் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளேஸ்லையும் எல்லா ஊர்லேயும் மாடியில் கூட யூஸ் பண்ணி வளர்க்கலாம். எல்லாமே கிராஃப்ட் பட்டிங் தான். இது என்னென்ன மங்குஸ்தான் பழம் மாதிரியே இருக்கும். உள்ளர 5 பாட்டை 5 பஞ்சாக இருக்கும். பட் ஆனால் பார்க்கும்போது நமக்கு ஒரு அத்திப்பழம் சேஃபில் தான் வருது. அது சாண்டல் கலரில். அதனால தான் இப்போ சாண்டல் ஃப்ரூட்டுன்னு பேர். அது இதுவும் நமக்கு அவைலபிள் தான். அதே போல் லிச்சி இருக்குது. அடுத்து ஆல் டைம் மேங்கோன்றது வந்து தாய்லாந்து வெரைட்டிஸ் மேங்கோ. இது வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காய் வந்துட்டு இருக்கும். மாடி தோட்டம் யூஸ் பண்ணிக்கலாம். மரம் வந்து ஹைட்டு போகாது. போன்சாய் ட்ரீ போல தான். இது வந்து பராபா ஃப்ரூட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் சீட்லிங் தான். ஆனால் ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு காய் வந்துடும். இந்த பராபா ஃப்ரூட்டு நல்லாயிருக்கும். பழம் குட்டி குட்டிசாக தக்காளி பழம் மாதிரி ரெட் எல்லோ கலரில் உங்களுக்கு டேக் காட்டுறேன். இது மாதிரி எல்லோ கலரில் வரும் உங்களுக்கு பராபா ஃப்ரூட்டு. இது அதே போல் ப்ளூபெரியும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இது எல்லாமே மாடி தோட்டத்திலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கிளைமேட்லேயுமே ப்ளூபெரியும் வரும். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி லெமன் சொல்லுவாங்க. எல்லாமே நிறைய முள் வரும் இந்த செடியில். நான் மேக்ஸிமம் அது அதிகமாக பாலாஜி லெமன் நாங்கள் சேல் பண்ணுறதில்ல. 1 or 2 மெம்பர்ஸ் கேட்குறவங்களுக்காக மட்டும்தான். அதனால இது மட்டும் அதிகமாக ஸ்டாக்கும் நாங்கள் கடையில் வச்சுக்கிறதில்ல. கொஞ்சம் தான் வச்சுருப்போம். ஏன்னா இதை காய் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் அதிகம் முள் இருக்கும். மாடி தோட்டத்தில் அதை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா தைவான் பிங்க். நாங்கள் பெரிய செடி காட்டினீங்களா அதிலே வந்து சின்ன செடி. இதெல்லாம் பாருங்கள் பிரான்ச்சஸ் இருக்காது. சிங்கிளாக தான் இருக்கும். இதே போல் இந்த மாதிரி பனை ஃபார்ம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். பனை ஃபார்ம்ஸும் இருக்கும். சூப்பராக இருக்கும். ஹேங்கிங் பாட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாமே. அதே போல் ரோஸில் பார்த்தீங்கன்னாக்கில் உங்களுக்கு என்ன வகையான என்ன கிளாஸ் ரோஸ்னாலுமே நம்ம கூட கிடைக்கும். பட் இப்போ நம்மளால் பார்சல் போகிறதுக்கு டைம் இல்லாதனால தான் நான் இதெல்லாம் இதனால் வீடியோ எடுக்காமல் இருந்தேன். இது வந்து பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட்டு பன்னீர் ரோஸ் சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா வெல்வெட் ஆப்பிள். காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் வெல்வெட் மாதிரி பஞ்சு மாதிரி வெளியே இருக்கும். பட் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி சேஃபில் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகிடும் பழம் வரதுக்கு. எல்லாமே சீட்லிங் தான். நம்மக்கிட்ட கிராஃப்ட் இல்லை. ஒரு 3 இயர்ஸ் ஆகிடும். இதுவும் கம்பல்சரி பழம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ட்ரெஸினா கலராக சூப்பராக இருக்கும். லீஃபு வீட்டுக்குமே நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிக்கே ஆக்சிஜன் பிளான்ட் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஸ்டார் லைட் அவுட்டோர் தான் யூஸ் ஆகும். இன்டோரில் செட் ஆகாது சார். இதெல்லாமே இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா வந்து டேபிள் ஆரஞ்சு அல்லது டேபிள் லெமன் சொல்லுவாங்க. ஆரஞ்சு பழம் மாதிரி தோடு ஊற்றி சாப்பிட்லாம். லைட்டாக புளிப்பு இருக்கும். ஸோ இது வந்து கறிப்பழா, அதாவது பிரெட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. வெஜிடபிளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பழ காய் தான் இது. அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். எல்லாமே ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது இப்போ. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒயிட் நாவல். மாடி தோட்டத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்குள்ளே எல்லாமே பூ எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இதில் பூ ஓடுறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்களும் ஃபஸ்ட்டில் அனுப்பிவிட்டோம். இது வச்சாலுமே மேக்ஸிமம் 6 மந்த்தில் காய் வந்துடும். ஒன்ஸ் காய் வந்து முடிஞ்சு பழம் எடுத்த உடனே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனுடைய காய் வந்து ஒயிட்டாக வந்து பழம் வந்து லைட்டாக பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகும்போது அடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். நாவல்லே வந்து இனிப்பாக இருக்கிற பழம்னா இது மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு புளிப்பு தான் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் சீத்தா. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். இதுவே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் போயிடுச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்ப்போம்.
ஸோ நம்ம சேனல் அப்படியே தொடர்ந்து பார்க்குறவங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிளான்ட் இருக்குது, அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இதுவே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் போயிடுச்சு. எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.